ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோ இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் ஜி, இப்போ வாகன விபத்து நிறைய நடக்குது இல்லையா? ஸோ அந்த விபத்துக்கான காப்பீடோட இது வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னா இப்போ வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு கிளைம் வரும். அதுக்குமே முன்னாடி டேக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கிளைம் அமௌண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து இன்னைக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா புவர் பீப்புள்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கிளாஸ் பீப்புள் ஒன்றும் போய் பெருசாக போய் ஆக்சிடென்ட்டில் போய் ரோட்டில் போகும்போது வண்டி அடிப்பட்டு சாப்பிட்றது கிடையாது. அதே மாதிரி வந்து ஏதாவது விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், புவர் பீப்புள் தான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னா தான் பாதிக்கப்படுவாங்க. அதுலேயும் வந்து அவங்களுக்கு இழப்பீடு கம்மியாக தான் இதை டாக்ஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பெரிய இழப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய கிளைம்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க டாக்ஸ்னு ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் என்ன பார்த்துட்டிங்கன்னா அட்வொகேட்டுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் இவங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து அவங்களுக்கு இது வந்து அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து இது அடித்தட்டு மக்களுக்கும் ஏழைகளுக்கும் வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். அதை மைண்ட் பண்ணி தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துச்சுன்னா இது வந்து உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ கடல் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் பிளஸ் ரா மெட்டீரியலுக்கு வந்து வரி சலுகை அறிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல. இப்போ இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? இது கண்டிப்பா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா பெரும் பங்கு வந்து வைக்கிறது வந்து இந்த கடல் உணவுகள். அது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அந்நிய செலவாணிலே அது வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது வந்து கடல் உணவுகள் தான். இதுக்கு இவங்க வந்து வரி சலுகை கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகும். ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா மீனவர்களுக்கும் அது சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான பொருளாதாரம் வந்து மேம்படும். அதனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக மேம்படும். ஆனால் எவ்வளவு வரி சலுகை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஓரளவுக்காவது இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 1% 2%, அவங்களுக்கு எதுவும் பிரயோஜனப்படாது. அறிவிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் சி பார்க்கலாம். ஆனால் இது வந்து தமிழ்நாட்டில் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா கடலோர மாவட்டங்களுக்கு இதில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில். ஓகே. அதே மாதிரி இப்போ தென்னை, முந்திரி, கோகோ உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வந்து மத்திய அரசு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு? இது விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலா இருக்கிறதுனால ஏற்கனவே பார்த்துட்டீங்கன்னா முந்திரி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி அதை வந்து பிளாட் போட்டு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கு பயன் இல்லை அப்படின்ட்டு இவங்க இந்த மாதிரி உற்பத்தி பெருக்கிறதுனாலையும் அதை வேல்யூ ஆடட் ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றதுனாலையும் பெரிய ஒரு முந்திரி விவசாயிகளுக்கா இருக்கட்டும், அதே மாதிரி தென்னை மரங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பாதிப்புகள் வந்து இருக்கு. தென்னை உற்பத்தி பண்ணாலும் அதற்கான செலவினங்களா இருந்தாலும் சரி அதனுடைய நோய் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு அதை வந்து மேம்படுத்தினாங்க அப்படின்னா அது வந்து விவசாயம் சார்ந்த தொழில் தான். நம்ம இந்தியா பேஸ் பண்ணியே விவசாயம் தானே. அதனால விவசாயிகள் டெவலப் ஆனால் நாடு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது, பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக வளரப்போகுது. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேர்ல்டு வைடு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். ஓகே. அதே மாதிரி வந்து பால், கோழி, அப்புறமா மீன் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு வந்து சிறப்பு சலுகைகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு? பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. இந்த மீன்வெயில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியா அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தமும் நடந்திருக்கு. அந்த டைம்ல இவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு ஒரு மைல்டா டவுட் வருது. ஏற்கனவே வந்து பாரத பிரதமர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து விவசாயிகளின் நலன் காப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் வர்த்தக ஒப்பந்தத்தில் ஒருவேளை அமெரிக்கா ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அதாவது அக்ரிகல்ச்சர் பேஸ் பால் பொருட்களாக இருக்கலாம், இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விவசாயிகளுடைய நலன் பாதிக்கப்படும். ஸோ அதுக்காக இவங்க அந்த சலுகை கொடுத்துருக்காங்களா இல்லை உண்மையிலேயே வந்து விவசாயிகள நலன் மேம்படணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தெரியல. இது என்ன ஒன்று அந்த யூஎஸ் இந்தியா ட்ரேட் இருக்கு இல்லையா, அதோடைய அக்ரிமெண்ட் வெளியே வரும்போது தான் இந்த சலுகைகளுக்கான உண்மையான மீனிங் வந்து நமக்கு புரிய வரும். ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி 17 லட்சம் கோடி கடன் வாங்க திட்டம் மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம கிட்டத்தட்ட 20% வந்து நம்ம வந்து வட்டியா தான் கட்டிட்டு இருக்கோம். இன்னும் கடன் வாங்கும்போது அது கண்டிப்பா வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அது கடன் சுமை வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், கடன் வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா வளர்ச்சி வருது அப்படின்னாலும்
அந்த கடன் சுமை வந்து ஜாஸ்தியாகுது இல்ல. ஆமா. பாத்தீங்கன்னா மொத்த வருமானத்துல 20%, அதாவது ஒரு ரூபாய்க்கு வந்து 20 காசு வந்து நம்ம வட்டியா கொடுக்குறோம் அப்படின்ட்டு பட்ஜெட்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்னும் அதிகமாகும். இதனால வந்து நம்ம நாட்டுக்கு போடக்கூடிய தொகையை வந்து வட்டியா தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் அதை எந்தெந்த இதுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக வாங்குறாங்க அப்படின்றதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம்னா அசஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க கடன் வாங்குறது உண்மையிலே வந்து வளர்ச்சிக்காகவும் நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. இருந்தாலும் அந்த கடன் சுமை அதிகரிக்கும் போது நம்ம வந்து செலவினங்களும் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா அதை வந்து நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தணும். நம்ம நாடு நல்லபடியா வளரணும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. கண்டிப்பா. ஸோ வியூவர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்தது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பேசுவோம். ஸோ பார்த்து அதை ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நியூ இயர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.